இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் குலதெய்வ கோயிலில் நீர்மோர் ஊற்றினோம். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அடுத்ததாக பஞ்சாமிர்தம் செஞ்சுருந்தேன். சாமி கும்பிட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. புளி சாதம், தயிர் சாதம், சட்னி வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் எட்டுக்குடி முருகன் கோவிலுக்கு போவோம். இங்கே சாமி கும்பிட்ட பிறகு அடுத்தவங்க கிளம்பிட்டோம். சரியான கூட்டம். நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தப்போ கூட கூட்டம் கம்மி தான். அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம். அடுத்தது எட்டுக்குடிக்கு அங்கேருந்து போயாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் மொட்டை அடிச்சிட்டோம். லாஸ்ட் இயரு மித்துக்கு அடிச்சிருந்தோம். அதனால் இந்த வருஷம் பாப்பாவுக்கு அடித்தாச்சு. அடிச்சுட்டு சந்தனம்லாம் தடவிட்டு அங்கேயே தேர் நிப்பாட்டி இருந்தது பார்த்துட்டு இந்த குளத்துல தான் குளிப்பாட்டினோம். குளிக்க வச்சு சந்தனம் தடவிட்டோம். அடுத்தது சாமி கும்பிட கிளம்பியாச்சு. ஒரே கூட்டம், ரொம்ப கூட்டம் இந்த வருஷம். நாங்கள் எப்பொழுதுமே மதியமே போயிடுவோம். இந்த தடவை வெயில் இருந்ததுனால ஈவினிங்காக போய் சாமி கும்பிட்டோம். அதனால் நல்ல கூட்டம். பாலாபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமிக்கு. கிட்டேக்கு ரொம்ப க்ளோஸில் போயெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதில் டிவியில் தான் எடுக்க முடிஞ்சது. ரொம்ப கூட்டம் இருந்ததுனால ஃபோன்லாம் வெளியவே எடுக்க முடியல. சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியில் வந்தாச்சு. காவடியெல்லாம் அப்போ தான் ஆடிட்டு நிறைய காவடி வந்துட்டு இருந்தாங்க. நான் எப்பொழுதுமே காவடியெல்லாம் பார்த்ததில்ல. பகல்லே போய்ட்டு வந்துடுவோம். இந்த டைம் நிறைய காவடி பார்த்தோம். வரிசையாக அந்த மாதிரி பெரிய பெரிய காவடி எடுத்துகிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதோட பேர் வஞ்சி ரதம்னு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி காவடி தான் நிறைய வந்துட்டு இருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்ததாக வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம். எட்டுக்குடியிலேருந்து வேளாங்கண்ணி பக்கம். அதனால் எப்பொழுதுமே எங்கள் ஊர்லேருந்து எல்லோரும் எட்டுக்குடிக்கு பால் கொண்டுட்டு போவாங்க. பாலாபிஷேகம் முடிச்சுட்டு அப்படியே வேளாங்கண்ணி போயிடுவாங்க. அங்கே இருந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் கிளம்புவோம். நாங்கள் அங்கே போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே நைட்டே போயிட்டோம். 12 மணிக்கெலாம் அங்கே போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே 7 மணிக்கெலாம் கிளம்பி பீச்சுக்கு போயாச்சு. சரியான ஆட்டம். பீச் தண்ணி ஒன்றும் அவ்வளோ கூலிங்காக இல்லை. நல்லா குளிக்கிறதுக்கு இதமாக தான் இருந்தது. சூடாக இருந்தது. நல்லா குளிச்சுட்டு ஆட்டம்லாம் போட்டுட்டு அங்கே ஒட்டகம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவையும் அழைச்சிட்டு போயிருந்தோம். எல்லாம் விளாண்டுட்டு அடுத்ததாக மீன் வாங்கி ரூம்லேயே போய் சமைச்சிக்கலான்ட்டு கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியலை. இங்கே விளாண்டது மட்டும் எடுத்துட்டேன். நானும் கொஞ்சம் நேரம் பீச்சில் குளிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம். இங்கே தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போயாச்சு. நாங்கள் ரூமில் பாத்திரம்லாம் கொண்டு வந்திருந்தேன். அங்கேயே இடம்லாம் வாடகைக்கு கிடைக்கும் சமைக்கிறதுக்கு. அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டோம். மதியம் சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக திரும்ப குளிச்சுட்டு மெழுகுவர்த்திலாம் ஏற்றி வைக்கல சாமிக்கு. சாமி கும்பிட போயாச்சு. பைக்கில் வந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. எல்லா இடத்துக்கும் பைக்லேயே போக முடிஞ்சது. இல்லைனா நடந்து போயிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும். குழந்தைங்களும் டயர்டாகிடுவாங்க. அப்புறம் போய் பைக்லேயே போய் பக்கத்துலேயே நிப்பாட்டிட்டு நாங்கள் மெழுகுவர்த்தியெல்லாம் வாங்கிட்டு உள்ளே சாமி கும்பிட போயிட்டோம். வேளாங்கண்ணியில் எப்படி ரூம் எடுக்கிறது, எப்படி ஸ்டே பண்ணுறது அந்த வீடியோலாம் போடுறேன். கோவில் ரூம்ஸே இருக்கும். அதை எப்படி எடுக்கலான்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னொரு வீடியோவில் மெழுகுவர்த்தியெல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல என்னால். அடுத்ததாக எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு பைக்லேயே. இந்த 2 டேஸும் ரொம்ப சூப்பராகவும் பிஸியாகவும் போணுச்சு. இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.